அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு ஸ்கூலுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன். நான் வந்தோன்னே ஃபஸ்ட்டு செஞ்சது இஞ்சி பூண்டு அரைச்சது தான். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா என் பொண்ணு ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு பூண்டு உரித்து கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீஃபில்லிங் வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு இந்த கருவேப்பிலையை டிஷ்யூவில் போட்டு வச்சு மேலே ஒரு பேப்பர் டவல் போட்டு வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், 2 வீக்ஸ் வரைக்கும் எந்த மாய்ஸ்சரும் இல்லாமல் அழகாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலையில் கூழ் காய்ச்சுறதுக்காக கருப்பு உளுந்தும் கவுனி அரிசியும் வறுத்து அரைச்ச மாவு அக்கா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த பாக்ஸையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சிக்னேச்சர் லட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் பீனட் பால்ஸ் இருந்துச்சு, அதையும் நான் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டேன். நேற்று நம்ம வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதை பருப்பில் போட்டு ஆக்கலாம் நாளைக்கு காலையிலன்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக தேவையான பருப்பு எடுத்து எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதிலே வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். இதெல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வேலை தானே, இது நீங்கள் காலையிலேயே பார்த்துக்கலாமேன்னு தோணும். பட் ஸ்டில் சம்டைம்ஸ் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் இல்லை வேறு எதுவும் டென்ஷன் அப்படின்னா இது சீரியஸாக நமக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம பேக்குள்ளே போகணும். இப்போது பேக் பண்ணுவோம். ஸ்கூலுக்கு எதை எடுத்துகிட்டு போகிறனோ எதை எடுத்துகிட்டு போலியோங்க, லேப்டாப் ரொம்ப முக்கியம். ஸோ லேப்டாப் எடுத்து வச்சாச்சு. சார்ஜர் எங்கே இருக்குதுன்னு தெரியல, தேடணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ புக்கும் ரொம்ப முக்கியம். இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஸோ இதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். நாளைக்கு எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டில்ஸும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என் பவுச் உள்ளே எதுவுமே இல்லை, ரீஃபில் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. புர்காவும் காலையில் நான் என்ன புர்கா போடணும்னு நினைக்கிறேனோ அதை தவிர மற்ற எல்லா புர்காவும் என் கையில் மாட்டும். ஸோ அதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பேஸ்டல் கலர் ஷால் வந்து எங்கள் அண்ணா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மந்த். புர்கா வந்து அக்காவோட கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் என் வாட்சும் அத்தரையும் எடுத்து வச்சுட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். ஸோ கிச்சனில் இப்போ க்ளீனிங் ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டவ் தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா காலையில் நம்ம வந்தோன்னே இதில் தான் நமக்கு நிறைய வேலை இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு முதல்ல அந்த ட்ரையாக இருக்கிற குப்பையை எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல லிக்விட், அதை ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. இது நம்ம முடிச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை பெருக்கிட்டு நம்ம போய் தூங்க போக வேண்டியதான். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நம்மளோட சேனலில் குக்கிங், க்ளீனிங், ப்ரிப்ரேஷன், டே இன் மை விலாக்னு எல்லாமே வருங்க. ஸோ என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணிவிடுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர் ஃபார் வாட்சிங்.